இந்தியாவுடைய எக்கனாமிக் சம்மந்தமா ஒரு நியூஸ் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பல கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு இந்த எக்கனாமிக் சம்மந்தமா. என்ன அப்படின்னா, இந்தியா வந்து தங்கத்தை வித்துருச்சா அப்படின்ற ஒரு பக்கமும், ஆர்பிஐ வந்து ஏன் தங்கத்தை இப்போ பணமா மாத்திட்டு இருக்காங்க, நம்மளுக்கு தங்கம் யூஸ் இல்லையா அது மாதிரியும். ஸோ இப்போ ஈரான் இஷ்யூ நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதனால நம்மளுடைய இந்தியாவுடைய எக்கனாமிக் ரொம்பவே வந்து நெருக்கடியில போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியும் பல கேள்விகள் வந்து இந்த விவாதத்துல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆனால் இந்த செய்தியில நம்ம பார்க்கணும் அப்படின்னா, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்பிஐ இதுவரையும் அஃபிஷியலா நாங்க தங்கத்தை வித்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. ஆனா இன்னைக்கு என்ன மாதிரியான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நியூஸ் எதுவுமே வெளியாகல, அது மட்டும் இல்லாம நாங்க வந்து தங்கத்தை விற்கல அப்படின்ற மாதிரியும் வந்து இப்போ ஆர்பிஐ சைட்ல இருந்து நியூஸ் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆர்பிஐ வந்து வித்திருக்கு அப்படின்ற ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை அப்படின்றப்போ இந்த விவாதம் ஏன் இவ்வளோ பெரிய பேசுபொருளா இருக்கு அப்படின்னா, இந்த மதிப்பீடுகள் ஏன் வந்து இந்த மாதிரியான ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு, ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது, இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல ஆர்பிஐட்ட, அதாவது நம்மளுடைய ஆர்பிஐட்ட எவ்வளவு தங்கம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளவு கையிருப்பு, தங்க கையிருப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2026 மார்ச் மாத கடைசியில ஆர்பிஐ வசம் வந்து மொத்தமா 880.52 மெட்ரிக் டன் கோல்டு வந்து இருந்திருக்கு. ஸோ இது இப்போ இந்த கோல்டோடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாயெல்லாம் வந்து இன்னும் அதை தாண்டி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல தங்கத்தோட பங்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 8.3% மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்போ கிட்டத்தட்ட 17.2%க்கு மேலேயுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஆர்பிஐ கடந்த சில வருஷத்துக்குள்ளேயே வந்து தங்கத்தோட முக்கியத்துவத்தை அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல ஏன் வந்து கோல்டு திடீர்னு ஆர்பிஐ விற்கணும், ஏன் இந்த மாதிரி விற்குது அப்படின்னு ஏன் இப்படி நியூஸ் பரவணும் அப்படின்னா, இப்போ இருக்க மார்க்கெட்ல தான் வந்து இந்த இஷ்யூ பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த ப்ளூம்பெர்க் எக்கனாமிக்ஸ் வந்து வெளியிட்ட ஒரு மதிப்பீட்டில் தான் வந்து இந்த மே மாசத்துல ஆர்பிஐ சுமார் $12 மில்லியன் மதிப்பிலான கோல்டை வந்து சேல் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி கூறியிருந்தாங்க. அதே சமயத்துல ஆர்பிஐ சுமார் $7.5 பில்லியன் மதிப்பிலான வெளிநாட்டு நாணய சொத்துக்களை வந்து வாங்கி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு நியூஸ்லாம் வந்து வெளியிட்டாங்க. ஸோ இதை திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது, அவங்களுடைய ஒரு நியூஸாக தான் இது வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆர்பிஐடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட் தரவுகள் மூலயமா ஸோ இது ரிலேட்டடான நியூஸ்லாம் வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால தான் வந்து எக்ஸ்பர்ட்ஸ்டையுமே வந்து அவங்களுமே சில கருத்துக்களை வந்து முன் வச்சு இது ஒரு பெரிய பேசுபொருளாக ஆகியிருக்கு அப்படின்னே வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுக்கும் இந்த ஈரான் இஷ்யூக்கும் என்ன மாதிரியான காரணமாக இருக்கும், ஈரான் இஷ்யூக்கும் நம்மளுடைய இந்தியாவோட எக்கனாமிக்கும் என்ன மாதிரியான காரணம், இதையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ உலகம் ஃபுல்லாமே வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மத்திய கிழக்கு பதற்றத்தை தான் அது எல்லாருமே பேசியிருக்காங்க. இதனால நம்ம நாட்டிலையுமே வந்து கேஸ் ஷார்ட்டேஜ்லாம் வந்து வந்துச்சு. ஸோ நம்ம நாட்டில் நேரடியாக வந்து எந்த ஒரு தாக்கமும் இல்லை அப்படின்னாலும் இன்டைரக்டாக தாக்கம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதனால ஈரான் தொடர்பான இந்த வார்னான சிச்சுவேஷன்லாம் உருவாகிறப்போ கச்சா எண்ணெய்லாம் ப்ராப்ளம் வருது இல்லையா, விலை இன்க்ரீஸ் ஆகிறது. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும், நாம் யூஸ் பண்ணுற அந்த கச்சா எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட 88% வெளிநாட்டில இருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதனால எண்ணெய் விலை வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு அதிக டாலர் வந்து செலவழிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும், அதிகமான டாலர்களை செலவழிக்கும். ஸோ இதனால டாலருக்கான தேவை கூடும் அப்படின்ற மாதிரியும், டாலருக்கான தேவை கூடுறப்போ அதிகமான டாலரில் செலவழிக்க வேண்டிய அவசியமா இருக்கும், நம்மளுடைய ரூபாய் மதிப்புமே வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதனால நம்மளுடைய எக்கனாமிக்ஸ்க்கு வந்து சில பாதிப்பெல்லாம் வரும், சில இம்பேக்ட்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய ரூபாய்ஸ்க்கு இதுல என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, டாலருடைய தேவை வந்து இன்க்ரீஸ் ஆக முதல்ல இம்பாக்ட் ஆகுறது நம்மளுடைய இந்தியாவுடைய ரூபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒரு பாதுகாப்பான முதலீடுகளை இன்வெஸ்ட்மெண்ட் தேடி தான் வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ இந்தியாவில் வந்து டாலருடைய மதிப்பு அதிகரிச்சு இந்தியாவுடைய ரூபீஸ் மதிப்பு கம்மியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுடைய மார்க்கெட்ல இருந்து வெளியேறுவாங்க. ஸோ அவங்க வந்து வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், வேற ஒரு ரிட்டர்ன்ஸ், நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஸோ நல்ல ஒரு செக்யூரான இன்வெஸ்ட்மெண்ட்டை தேடி போகிறப்போ கண்டிப்பாக நம்மளுடைய இந்தியாவிலேருந்து வெளியே போகிறப்போ நம்மளுடைய ரூபாயுடைய மீதும் ஒரு ப்ரெஷர் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ரூபாய்ஸோடைய வேல்யூ வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கச்சா எண்ணெயோடைய இம்போர்ட் வந்து செலவு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரானிக்களுடைய அந்த திங்ஸ்லாம் வாங்குறப்போ அதோடைய ப்ரைஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும். ஸோ கவர்மெண்ட்டோடைய காஸ்ட்டுமே வந்து எக்ஸ்பென்ஸ், அதாவது ஸ்பெண்டிங் காஸ்ட் எல்லாமே வந்து கூடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால வந்து பல எக்கனாமிக்ஸ் பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. ஸோ இதனால ஆர்பிஐ வந்து ஏன் தங்கத்தை பயன்படுத்த விரும்புது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு முக்கியமான எல்லாத்தையுமே இந்த கேள்வி தான் வரும். ஒரு நாட்டில் ஒரு சென்ட்ரல் பேங்க்கு தங்கத்தை வந்து ஒரு அலங்கார பொருளாக எப்பயுமே வச்சிருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக தான் வந்து எல்லா நாடுமே வந்து தங்கத்தை வாங்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ எல்லாருமே அதுக்காக தான் கோல்டு அதிகமாக வந்து ரிசர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால மார்க்கெட்டில் டாலருடைய அந்த டிமாண்ட் வந்து ஏற்படுற சுச்சுவேஷனில் இந்த வெளிநாட்டு செலவாணின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கையிருப்பை வலுப்படுத்த வேண்டிய சுச்சுவேஷன் இது தங்கத்து மேலே வரும். ஸோ தங்கத்தை வந்து பணமாக மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் தங்கத்தை வந்து இந்தியா பணமாக மாற்றுது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இது வந்து ஆர்பிஐ கொடுத்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. அப்படி ஒரு நியூஸும் வரல அப்படின்றது ஆர்பிஐ சைடில் இருந்தே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு குடும்பம் எப்படி அவசர தேவைக்காக நம்மளுடைய சேவ் பண்ண நம்மளுடைய அசட்டாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது நம்மளுடைய நாடும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா நம்ம தங்கம் எவ்வளோ வாங்கியிருக்கோமோ அதை வந்து பணமாக விற்று நம்ம வந்து எக்கனாமிக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதைத்தான் வந்து ஆர்பிஐ செஞ்சுருக்கலான்னு ப்ளூம்பெர்க் எக்கனாமிக்ஸ் வந்து மதிப்பிட்டிருக்கு. ஆர்பிஐயோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.